अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमहन्तमहादेशिकाय नमः। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मवारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं नौमि लक्ष्मीवनागञ्च श्रितानिष्टनिवारकं सर्वशास्त्रार्थतत्त्वज्ञं वन्दे वेदान्तदेशिकम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं பூஜையே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுமையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்லுதயம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்வுடைய தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு இது என்ன விமாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயபவர் விழிவுத்தூர் பாடிப்பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விட்டு சித்தன் தூய திருமாலாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நியாயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் இனி உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியே நுக்கருள் செய்தியே. ஸ்ரீவிஷ்ணுயுக்த குலநந்தன கல்பவில்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமன்ய சரணம் பிரபத்யே. பாதங்கள் தீர்க்கும் பரவனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து மேந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் பங்கு. திருவாடி பூரத்து செலத்துதித்த அல்வாடியே திருப்பாவி 30 செப்பினால் வாடியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாடியே பெரும்பூர் மாமணிக்கு பின்னால் ஆழ்வாடியே 143 உரைத்தால் வாடியே உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தால் வாடியே வருமாறும் திருமண்ணி வளநாடி வாடியே வன்புதவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாடியே. ஆண்டாள் இன்றைய தினம் 28ஆம் பாசுரம். கரவிகள் பின் சென்னு காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஐக்குளத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேல் வைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராயி பர ஏலோரம்பாவாய். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒரு குறையும் இல்லாதவனே கோவிந்தன் யாம் நாங்கள் கறவைகள் பின் சென்று பசுக்களின் பின்னே போய் கானம் சேர்ந்து காடு சேர்ந்து உண்போம் உண்டு திரிவோம். அறிவொன்றுமில்லாத சிறிது அறிவற்ற ஐக்குலத்து இடைக்குலத்தில் உன்னை பெரும் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உடையோம் புண்ணியம் உடையோம் பெருந்தனை உடையோம் பிறக்கப் பெறுவதற்காக புண்ணியம் உடையவர்களாக இரான் என்றோம். இறைவா எம்பிரானே கண்ணபிரானே உன் தன்னோட உறவு உன்னோடு எங்களுக்குள்ள உறவானது இங்கு நமக்கு ஒழிக்க முடியாது. இங்கு உன்னாலும் எங்களாலும் ஒழிக்க முடியாததான உறவு. அறியாத பிள்ளைகளும் உலக வழக்கொன்றும் அறியாத சிறுபெண்களான நாங்கள் உன்னை அன்பினால் பிரீதியினாலே சிறுபேர் அழைத்தனும் சிறிய பேராலே அழைத்ததன் குறித்தும் நீ ஆசிரிதவத்சலான கண்ணா சீரி அருளாதே கோபித் அருளாமல் பறை தராய் நாங்கள் விரும்பும் பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று பாட்டின் அர்த்தத்தை சொல்கிறார்கள். மேலும் திருத்தக்க செல்வமும் உன்னையே வேண்டி வந்தோம். நீ பிராட்டி கருடன் ஆதிசேஷன் சபரிவரனாக எங்களுக்கு வேண்டும். எங்களை அர்ச்சனாதி மார்க்கத்திலே ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எங்களுக்கு பிரம்மாலங்காரம் செய்வித்து நித்தியம் திருவள்ளூர் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக பெருமானை அடைய வேண்டும் என்று
தங்கள் மிகுந்த ஆர்வத்தை பிராபிருச்சி தெரிவித்தனர் ஆட்சியர்கள். நோன்புக்கு உபகரணங்களான சங்கங்கள் முதலானவற்றையும் மற்றும் சில சம்மானங்களையும் பெற விரும்பியதாக சொன்னார்கள் கீழ் 2 பாட்டாலே கோபியர்கள். இவர்களும் ஊராருக்காக ஒரு பறையும் தங்களுக்காக ஒரு பறையும் விரும்புவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊராருக்கு வேண்டிய பறையை நம்மிடமிருந்து பெற்றுவிட்டார்கள். இனி தங்களுக்காக பறையை கேட்கப் போகிறார் என்பது அறிந்த எம்பெருமான் கண்ணன், நீங்கள் விரும்பும் பறையை பெற நீங்கள் ஏதாவது சாதனானுஷ்டானம் செய்ததுண்டோ, பக்தி செய்தது உண்டா என்று சாதனத்தை அனுஷ்டிக்காமல் சாத்தியத்தை பெற முடியாது என்ற அர்த்தத்தை உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்று இவர்களை கேட்க, ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பிரகிருதிகளோ நாங்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாத அயர்குலத்திலே நாங்கள் மந்த புத்தியோடு வளர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆச்சாரத்தையும் அறிவையும் பார்த்தாலே உபயானுஷ்டானம் என்று சொல்லிக்கூடிய பரசமர்ப்பணத்திற்கு நாங்கள் யோக்கியதை அற்றவர்கள் என்பதை நீர் அறியலாம். மேலும் எங்களுடைய குறைகளையும் நிரப்ப வல்ல நிறைவாளன் நீ அன்றோ, உன்னுடைய பூர்த்தியிலே குறைவிருந்தாலன்றோ நாங்கள் அந்த பக்தி பிரபத்தி அனுஷ்டானம் செய்யாமல் இழக்கலாவது முடியும். உன்னை சஜாதீயனாக பெற்றிருக்கும் யதுத்வஹாய நமஹ யாதவேந்திராய நமஹ என்று சொல்லக்கூடிய பெற்றிருக்கும் இதென்றோ எங்கள் பக்கள் உள்ள கைமாறு கைமுதல், இத்தையே கொண்டு நாங்கள் விரும்பும் பறையை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இவ்வாட்சியர்கள் இப்பாட்டில் பேசுகிறாள் என்று ஆண்டாள் கூறுகிறார். அகமஸ்ய பராதனாம் ஆலயோ அகிஞ்சனோ கதிஹி त्वमेव उपायभूतो मे भवते भवेति प्रार्थनामतिः शरणागतिरित्युक्ता सा देवेस्मिन् प्रयुज्यताम्. நான் அபராதங்களுக்கு ஓர் இருப்பிடம், கர்மஜான பக்தியோகங்களில் அன்வயமில்லாதவன், வேறு கதியற்றவன், குறைவற்றனான நீயே எனக்கு உபாயபூதனாக வேண்டும் என்று பிரார்த்தித்து, புத்தியே சரணாகதி என்று சொல்லப்படுகிறது, அது இந்த தேவனிடத்தில் பிரயோகிக்கப்படட்டும் என்று பாஞ்சனாத்தில் சொன்ன அர்த்தத்தை அனுஷ்டிக்கிறார்கள் இவ்வாட்சியர்கள். இங்கு குளித்து மூன்றனை ஓம்பும் குறிகள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்களும் பந்தனல்லேன் என்று தொண்டரடி பொடிகளும் நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்றும் நம்மாழ்வாரும் குளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன் புலன்களைந்து வென்றிலேன் பொறியிலேன் புனிதனின் இலங்கு பாதமன்றி மற்றோர் மற்றிடன் எம்மீசனே என்று திருமை செப்பிரானும் நலந்தான் ஒன்றுமினேன் நல்லதோர் அறம் செய்துமினேன் என்று கலியனும் கூறுகிறார் போலே இவ்வாட்சியர்களும் கூறுகிறார்கள். அதை நாம் ஸ்மாரகமாக நினைத்து கொண்டு ஆள வந்தாரும் ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதிஷரண்யா தொத்பாதமூலம் சரணம் பிரபத்தே. நான் கர்மயோகத்தில் நிலை நின்றவன் அல்லேன், ஞானகோத்தை அனுஷ்டிக்க தகுந்த ஆத்மஜானியும் அல்லேன், உன் திருவடித்தாமரைகளில் பக்தியுடையேனும் அல்லேன், ஒரு கைமுதலும் அற்றவனாய் வேறு கதியற்றவனான நான் சரண்யனான உன் திருவடிவாரத்தை உபாயமாக பற்றுகிறேன் என்று அருளிச் செய்தார் ஆளவந்தார். அவ்வாறு அந்த அர்த்தங்களை இவர்கள் கரவைகள் பின் சென்று என்று தொடங்கும் இப்பாசுரத்திலே அனுசந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பாட்டில் உபாயம் அவனே என்றும் அர்த்தம் அறிவிக்கப்படுகிறது. அடுத்த சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து என்று பாசுரத்தில் உபேயம் அவனே என்றும் அர்த்தம் உணர்த்த பால்படுகிறது. துவயம் சரம ஸ்லோகங்களின் முற்பகுதியை விளக்குவது இப்பாட்டு, பிற்பாதை விளக்குவது அடுத்த பாட்டு என்றும் இது குறிக்கிறது. உபாயாந்தரங்களை கைவிட்டு பகவானையே பற்றுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. அவற்றில் காரணங்களுக்கு சேர அதிகாரிகளும் 3 வகைப்படுவர். ஆழ்வாரை போன்ற பக்தி பரவசர்கள் அந்த பக்தி பராவசியமாகிற காரணத்தாலே உபாயாந்தரங்களை
அடைவுபட அனுஷ்டிக்க மாட்டார்கள். ஆச்சாரிகளைப் போன்ற சர்வஜரோ உபாயாந்தரங்கள் அத்தியந்த பரதந்திரமான நம் சொரூபத்திற்கு தகாதவை என்று உணர்ந்திருக்கையாலே உபாயாந்தரங்கள் கைவகையார்கள். நம்மை போன்ற அஜ்ஞர்கள் உபாய அந்தரங்களை அனுஷ்டிக்கத்தக்க ஞான சக்தியிலே இல்லாமையாலே அக்காரணத்தாலே உபாயாந்தரங்களின் அருகேயும் செல்ல மாட்டார்கள். இம்மூன்று காரணங்களையும் மூன்று வகையான அதிகாரிகளையும் அவித்யாதோ தேவ என்று ஸ்லோகத்திலே பட்டர் விவரத்தருளினார். அருவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்கையால் நாங்கள் அஜ்ஞான கோட்டியில் சேர்ந்தவர்கள் என்பதை இவர்கள் அறிவிக்கிறார்கள். காரணம் எதுவாயினும் அவனையே உபாயமாக பற்றோர் மற்ற உபாயங்களை சவாசனமாக விட வேண்டும் என்றும் அர்த்தம் சர்வசாஸ்திரங்களும் பிரசித்தமானது. மேலும் கீதாச்சாரியன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாத்வஹ என்று கீதாச்சாரியர் மிகவும் உயர்ந்ததான இவ்வர்த்தத்தை விளக்கையாலே ஸ்ரீராமாயண ஸ்ரீமத் ராமாயண மகாபாரத வராக புராணங்களுள்ள சரமஸ்லோகங்கள் போலே திருப்பாவையிலுள்ள இப்பாட்டு விளங்குகிறது. சரணாகதியானது ஷனர் கையில் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே உள்ளது என்னும் சாஸ்திரார்த்தத்தை மேலும் சரணாகதி மற்றோர் சாதனை பற்றில் அரணாகாது அஞ்சனை தன் சேயை முரணழிய கட்டியது வேறார் கைது கொண்ட அற்பதன் முன் விட்டபடை போலே விடும் என்று அருளாள எம்பெருமானார் ஞானசாரத்திலே இப்பாட்டுக்கு தாத்பரியம் அனுசந்திக்க உரியது. மேலும் ஆகார கறவைகள் பின் சென்னு காணஞ்சேர்ந்துன்போம். கறவைகள் பின் சென்னு ஜென்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிஹி நராணாம் க்ஷீரபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. பல்லாயிரக்கணக்கான ஜென்மாந்தரங்களில் செய்யப்பட்ட கர்மயோகம் என்ன, ஞானயோகம் என்ன, பக்தியோகம் என்கிற அனுஷ்டானமாகிற சமாதி ஆகிய இவற்றால் கிருஷ்ணனிடத்தில் பக்தி பிறக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த சாஸ்திரங்கள் சொன்னபடியே என் விஷயமான பக்தியை பெறுவதற்கும் பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களில் கர்மஜான பக்தியோகங்களை அனுஷ்டித்திருக்க வேண்டுமே. அவற்றில் ஏதாவது உங்களிடம் ஒன்று என்று கண்ணன் இவர்களை கேட்க, எங்களுடைய ஆச்சாரத்தையும் அறிவையும் கண்டால் இவை உண்டென்று சந்தேகிக்க உம்மிடம் உண்டோ என்கிறார்கள். இதன் முதல் இரண்டு பாட்டிகளாலே கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துன்போம். கறவைகள் ஆகார நித்ரா பயமை துனானி துல்யானி கல்வத்ர சமஸ்த ஜந்தோ ஞானாத் விசிஷ்டோ ஹி நரः பரேப்யः ஞானேன ஹீனேன பசுபிஸ் சமானஹ என்றும் எங்களுடைய தன்மை அவ்வாறு இருக்க கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துன்போம். எங்களுடைய கர்மயோகானுஷ்டானம் இருந்தபடியே கண்டாய் நீயே, அது எங்களுக்கு நீதான் சொல்லித்தர வேண்டும். கறவைகள் பின் சென்று கர்மயோகத்தை அனுஷ்டிக்க விரும்புவர் முதலாக அங்கங்களுடன் கூடிய ஆரங்கம் 4 வேதம் வித்யாஹேதா சதுர்தச என்று சொல்லக்கூடிய 14 வித்தை எங்களுக்கு தெரியாது. அங்கங்களும் கூடிய வேதத்தை அத்தியனம் செய்திருக்க வேதங்களை கரக்கண்ட வித்வானாய் சதாச்சார நிஷ்டனாய் ஆச்சாரம் அடைந்து அனுவர்த்திப்பார்கள். இவர்களோ என்னில் அறிவு கேட்டில்லை எல்லை நிலமாய் அறிவு கேட்டுக்கு எல்லை துராச்சாரத்தை எடுத்து காட்டாயிருக்கும் பசுக்களுக்கு பின் செல்லுகையாலே குருகுலவாசமாக கொண்டார்கள். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானமற்றவர்கள் பசுக்களுக்கு சமானமானது என்று சொல்லுகிறார்கள். நரபசு என்று நான் ஞான விருத்தமில்லாததற்கு உபமான பொருளாயிருப்பதென்றோ பசு. கறவைகள் பின் சென்று எங்களுக்கு ஒப்பிட்டால் பசுக்களையும் வசிஷ்ட பராசாதிகளின் வரிசையிலே என்னலாம்படி என்றோ எங்களுடைய அறிவு கேடும் ஆச்சார சூன்யத்தையும் இருப்பது பசுக்களுக்கு பரிகசிக்கும்படியாதானதொன்றோ எங்களுடைய ஞான விருத்தங்கள், எங்களுடைய ஞானம் அப்படின்னு. மேலும் கிராதா ஜூன்யத்திலே கதான் பசூனாம் சஜகாத்மபந்துதாம்
गृहाश्रयं प्रेमवनेषु बिभ्रतः तदर्श गोपानुपदेनु पाण्डवः கிருதானுகாரானிவ கோபிராஜ்யவே. பசுக்கு பிறந்த நாள் தொடங்கி பந்துவாயிருக்கும் தன்மையை அடைந்தவர்களாய் வீட்டில் இருக்க வேண்டிய அன்பை காட்டிலே உடையவர்களாய் தங்களுடைய செயலை கண்டு பசுகளும் பரிகாசம் பண்ணுவது போல் இருப்பவர்கள் நாங்கள் இடையர்களை அர்ஜுனன் பசுக்கூடன் பின்னே பார்த்தான் என்று கவி சொன்னான். அவ்வாறே இவர்களும் பசுக்கள் பின் சென்றார். கறவைகள் பின் சென்று காளிகள் பின் சென்று என்னாமல் கறவைகள் பின் சென்று சொல்வதற்கு என்ன காரணம்? கறவை பசுக்கள், கறவாத பசுக்கள், எருதுகள் முதலிய ஸ்வதர்மானுஷ்டான மேய்த்த எருதுகள் முதலிய எல்லா காளிகளையும் இவர் மேய்த்து கொண்டு இருப்பத காரணத்தினால் அது வைசர்களான இவருடைய ஸ்வதர்மானுஷ்டனமாக பரியவசித்து கர்மயோக கோட்டியிலே புகுந்து கொள்ளும் என்றும், அப்படி இல்லாமல் தாங்கள் கறந்து பால் உண்கைக்காகவே மாடு மேய்த்தது என்பதை காட்டுவதற்காக கறவைகள் பெண் சென்று யதா தருணவத்சம் வத்சோவா மாதரம் அனுகச்சே ததா பிரகாரம் ஏன ததா கச்சதி தேன சகச்சதி. இப்படி இளங்கன்றையுடைய பசு தன் கன்றையும் கன்று பசுவையும் பின்தொடர்கிறதோ அப்படி எப்படியெல்லாம் பரமபுருஷன் செல்கின்றானோ அப்படியெல்லாம் இந்த முக்தாத்மாவும் பின் செல்கிறான் என்று பிருஷ்டதஸ்து தனுஷ்பானிஹி, லக்ஷ்மணன் வில்லேந்தி பின் சென்றான் என்று வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் என்று சொல்கிறபடியே உன்னிடத்தில் அன்புடையார் உன்னை பின்தொடர்ந்து செல்லுமா போலே நாங்கள் கறவைகள் பின் சென்று காலத்தை வீணாக்கினோம் என்று இவர்கள் கூற, கதான் பசூனாம் சக ஜென்ம பந்துதாம் கிருஹாஸ்ரயம் பிரேம வனேஷு பிப்ரதः ததர்ஷ கோபான் உபதேனு பாண்டவः கிருதானுகாரானிவ கோபிராஜ்யவே. பசுக்கூட்டம் பசுக்களே ஆசியம் பண்ணக்கூடியதான இவர்களுடைய இருப்பு. அதனாலே பின் சென்னு கறவைகள் பின் சென்னு இவர்கள் கிரகாசிரயம் பிரேம வனேஷு பிப்ரதா என்று வீட்டில் இருக்க வேண்டி அன்பை காட்டிலே கொண்டிருந்த இடையர்களை அதனாலே பின் கறவைகள் பின் சென்று காட்டிலே சேர்ந்து வசித்தார்கள். வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுஷ்டிப்பதற்காக இருக்கக்கூடுமே, அவர்கள் ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதாகிற கர்மயோகம் உங்களிடம் அனுப்புவதாக தோன்றியது என்று கண்ணன் உரைக்கச் சொல்கிறார். உண்போம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். பசுக்களுக்கு புல்மேய சௌகரியமுள்ள காட்டில் வசித்து வந்ததே எங்களுடைய புண்ணியக்ஷேத்திரவாசம் என்கிறார்கள். கானம் சேர்ந்து நாட்டில் இருந்தாலாவது கர்மயோகாதிகளை அனுஷ்டிப்பதற்கு தகுந்த சௌகரியங்கள் இருக்கும். நாங்கள் பொருந்திய இடம் காடாகையாலே கர்மயோகத்திற்கு பிரசக்தி இல்லையே. கானம் சேர்ந்து வீட்டை விட காட்டிலேயே பொருந்திருக்கிறார்கள். மனுஷியர் திரியும் நாட்டிலன்று புல்லுள் இடத்தில் வர்த்தித்தேயும் நன்மையான தேசத்தில் இல்லை புண்மையான இடத்தில் சேர்ந்து. காட்டிலே கானம் சேர்ந்து உண்போம், காட்டை அடைந்து உண்போம். காயிலை தின்று காயக்லேசம் செய்வதற்காக நாங்கள் காட்டை அடையவில்லை. அங்கேயும் தேகபோஷணபராராய் உண்டு கரைத்து உழல்வதற்காகவே சென்றோம். ஆகையால் கானம் சேர்ந்துண்போம், காட்டை அடைந்து குளிக்காமல் உண்போம். ஸ்நாத்மா புஞ்சீத என்னும் விதியையும் விட்டு அனுஷ்டிப்போம், உண்போம். அதிதிகளுக்கு கொடுத்து உண்பது என்னும் நியமம் இல்லை என்று பின் சென்று உண்போம். கிழக்கே பார்த்து உண்பது நியமம் இல்லை. பசுக்கள் நிற்கும் திசையே நாங்கள் உண்ணும் திசை, சென்று உண்போம். இருந்து உண்பது என்னும் நியமில்லை. பசுக்கள் நின்றால் நின்று உண்போம், சென்றால் சென்று உண்போம். உண்போம் பசுக்கள் அசையாதிருக்கும் நேரத்திலும் எங்கள் வாய் ஆடாமலிராது உண்போம்.
உச்சிஷ்டம் அபோஜ்யம் பரியுஷதம் மயிர்ச்சூடு புருச்சூடு முதலானவற்றை உண்ணலாகாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறார் போர் அவ்வாறு எங்களுக்கு வரம்பில்லை. இது நாங்கள் கர்மயோகத்திலே நின்ற நிலை. இவற்றை கர்மயோகமாக கொள்வதாயிருந்தால் நீ தாராளமாக கொள்ளலாம் என்கிறார்கள். கறவைகள் பின் சென்று காணஞ்சேர்ந்துன்போம் அது ஒன்று இல்லாம ஆய்குலத்து. கர்மயோகம் இல்லையாயிரும் ஜென்மாந்தரங்களிலே கர்மயோகம் பக்குவாய்ப்பது ஞான யோகத்தை அனுஷ்டிக்கும் தசையே இருக்கலாமோ? மாம்ச விக்கிரம் செய்த தர்மவியாதன் ஞானிகளின் சிறந்த தவனாயிருந்தான். கோரட்சணம் செய்யும் நீங்கள் அவனிலும் உயர்ந்தவர்கள் அன்றோ? நகரத்தில் வசித்து வந்த விதுரன் ஞானாதிகனாயிருந்ததற்க வனவாதிகளான நீங்கள் ஞான அதிகனாயிருக்க குறை என்ன? இஷ்டப்படி தெரிந்த போதிலும் பரதன் ஞானோபதேசம் தையத் தகுந்தவனாயில்லையா? உங்களை போன்ற பெண் பிள்ளைகளான மைத்ரேயி சிரமணி முதலானாரும் ஞானிகளாயிருந்திருக்கிறார்களே. ஆகையால் நீங்கள் ஞானயோக நிஷ்டர்களாயிருந்து கொண்டு உங்கள் பலனை பெற விரும்புகிறோ என்று இவர்களை கண்ணன் கேட்க, அறிவில்லாத ஆய்குலத்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. நாங்கள் மெய்ஞானம் பெறா குடும்பத்தேர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் கர்ம ஞான பக்தி யோகங்கள் செய்ய ஓர் யோக்கியதையும் பெறவில்லை. இப்படி இருக்கும் எங்களுக்கு அனுஷ்டானம் என்ன தெரியும்? அறிவில்லாத ஆய்குலத்தில் முதல் அறிவில் இருந்தாதோனும் ஞான யோகம் இருக்க பிரசக்தியுள்ளது. இடக்கை வழக்கறியாத எங்களுக்கு ஞான யோகத்திற்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு என்று கோபியர் ஒரு அறிவில்லாதார்க்கும் அன்பிருப்பது உண்டோ? ஜென்மாந்திரங்களில் ஞானம் கணிந்த பக்தியோக தசையில் இருக்கிறதோ என்று அவர் கேட்க, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அறிவொன்றுமில்லாத பக்தியோகம் இல்லை. ஒரு வகையான பக்தியோகம் இல்லை. பக்திஷ்ட ஞான விசேஷா சேமுஷி பக்தி ரூபா. பக்தி ரூபான அறிவு சேமுஷி பக்தியிலே பக்தியை அறிய வேண்டும் என்ற ஞானமும் இல்லை, அறிவொன்றில்லை, ஞானயோகம் இல்லை, பக்தியோகம் இல்லை. இவை எல்லாவற்றும் காரணமான பிரகிருத்தியாத்ம பிரம விவேகம் முதலான அறிவுகள் ஒன்றும் இல்லை. ஆயினாலே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அறிவுடையாரும் உங்களைப் போலவே சொல்கிறார்கள். மேலும் ஞான பக்தி இப்போது இல்லாவிட்டால் இனியாவது ஏற்படட்டும் என்று பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவன் திருவுள்ளமாக சொல்கிறார். ஆய்குலத்து. எங்கள் குலத்தை பார்த்தால் அறிவு எப்போது உண்டாகுமோ என்று தோன்றுகிறதோ உனக்கு? எங்களிடம் அறிவை எதிர்பார்க்கும் நீ அறிவு கேடவனாய் பக்தி பரவசராயும் சர்வஜனாயிருந்து உன்னை பற்றுவதல் என்று நாங்கள் அஜ்ஞராகையாலே உன்னை தவிர வேறு உபாயத்தை கனவிலும் கருத யோக்கியத்தை அற்றவர்களாம் என்று அறிவிக்கிறார்கள். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் என்றார் பெரியாழ்வாரும். உங்கள் பயனை பெறுவதற்கு கர்மஞான பக்திகளாக புண்ணியங்கள் ஒன்றுமில்லையாகில் உங்களை கைவிட வேண்டியதுதானோ என்று எம்பெருமான் அவர்களை கேட்க உரைக்கிறார்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொன்ன ராமோ விக்கிரகான் தர்மா கிருஷ்ணம் ஏச்ச வேதவிதா விப்ரா ஏச்ச அத்தியாத்மவிதா ஜனாः தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் புண்ணியானாமபி புண்ணியோசோ என்றும் போற்றப்படுகிறது. புண்ணியத்திற்கும் பாலும் சோறு விட்டு வளர்க்கிற எங்களுக்கோ புண்ணியமில்லை என்பது என்கிறார். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். சுவார்ஜிதனும் இல்லை என்றால் பித்ரார்ஜிதமும் இல்லைன்றதாகிவிடுமோ? சாத்தியமான புண்ணியம் இல்லை எனில் சித்தமான புண்ணியமும் இல்லையாகிவிடுமோ? அந்த தர்மங்களையும் ஸ்தாபித்தவனாய் அவற்றுக்கும் பலப்பிரதனாய் நீயே எங்களுக்கு கையாளாய் இருக்கும்போது கொடுக்க வேண்டியவனாய் இருக்கும் பொழுது எங்களை விட புண்ணியசாலிகள் யார் என்கிற ஆய்குலத்து உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம்.
குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னை பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, ஆய்குலத்து உந்தன்னை உய்ய இவ்வாயர் குலத்தில் தோன்றிய ஒன்றுடர் அயர் கொடுந்து என்று கூற்றின்படியே ஆயர்குலம் முழுவதும் அவர்களோடு சம்பந்த பெற்ற அவர்கள் உபகரணங்களும் உய்வதற்காக வந்தே நீ அவதரித்தாய். ஆய்குலத்து உந்தன்னை வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, ராமாவதாரமும் பகல் விளக்காகும், ஆயர்பாண்டிக்கு அணிவிளக்காய் உன்னை ஒப்பிட்டால் ஆண்டாள். ஆயினாலே நீயும் எங்களுக்கு அணிவிளக்காய் இருந்து கொண்டீராய். ஆயினாலே எங்களுக்கு நீ அணிவிளக்காகவும் இருந்து கொண்டு பிறவி பெருந்தனை புண்ணியம் உன்னை பெற்றிருக்கும்படியான பாக்கியம் எங்களுக்கு கிட்டியது. உன்னுடைய நிர்ஹேதுக கடாட்சம் உன்னையே தரவல்லது. அவனுடைய அருளை, உன்னுடைய அருளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு உள்ளது. போற்றை பருதரும் புண்ணியனே பிறவி பெருந்தனை புண்ணியமாகவும் நீ ஆகிறாய். ஆகினால் யாமுடையோம், நாங்கள் பிறந்து படைத்து செல்வம் இது. புண்ணியம் யாமுடையும், யாவர்க்கும் புண்ணியமே, எல்லாருக்கும் புண்ணியமாய் இருப்பாதென்று நாங்கள் பற்றியிருக்கும். பும்சாம் நயதீதி புண்ணியா என்று மனிதர்களை உயர்கதைக்கு அழைத்து செல்வது புண்ணியமாகிறது. அதனால புண்ணியனாயிருக்கிறாய். நாங்களும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். ஒன்றுக்கொன்று சேராதபடி அன்று என்ன இது ஒன்றோ எங்கள் அறியாமை இருந்தபடி இது இவர்களுக்காக அப்படி உங்களை விட வேண்டியதுதான் என்று அவன் கிருஷ்ணபெருமான் ஆட்சியர்களை கேட்க, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எல்லா நற்குணங்களும் பொருந்தியவனே, குணங்களில் எக்குறையும் இல்லாதவனே, நாங்கள் ஒரு அனுஷ்டானம் செய்யாதிருந்த போதும் எங்கள் மீது தயை செய்பவனே, எங்களிடம் ஒன்றுமில்லை, எங்களிடம் இருந்து உனக்கு வேண்டியதும் ஒன்றுமில்லை, குறை ஒன்றும் இல்லை, நீ எங்களிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காதே. உன் திருக்கல்யாண குணங்களை நம்பியே உன்னை நாடி வந்துள்ளோம். பசுக்களிடமிருந்து ஒன்றும் எதிர்பார்க்காமல் அவைகளை ரட்சிப்பனவல்லவா நீ. எல்லா நிறைவும் பெற்று நீ குறைவாளர்களான எங்கள் குடியில் வந்து பிறந்தது எங்கள் நிறைவாளராக ஆக்குகை அன்றைக்கோ. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், எங்களுக்கு குற்றம் சொன்னோமே ஒழி உன் பூர்த்திக்கு குறை சொன்னது உண்டோ? எங்களுடைய அறிவொன்றும் இல்லாமைக்கு போராத உன்னுடைய குறைவொன்று இல்லாமை. இப்பள்ளத்தையும் மேடாக்கவலதென்றோ அம்மேடு, இப்பாதாளத்துக்கு அப்பர்வதம் நேர் எங்கை குறை ஒன்றும் இல்லை. எங்களுடைய புண்ணியத்தினிடத்திலே எங்கள் பக்கல் ஒன்றை எதிர்பார்த்திருக்கையாலே குறைவும் இல்லை. அலை உடைத்தாயிருக்கையாயிர குறையும் இல்லை. சில பாபங்களாலே தடைப்படும் குறையும் இல்லை. சேதனாலே சிரமப்பட்டு சாதிக்கப்பட வேண்டியிருக்கையாகிற குறையும் இல்லை. பலங்கொடுத்தால் குறைவாகிற குறையும் இல்லை. சகாய ஆந்தரங்களை அபேட்சிக்கும் குறையும் இல்லை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் குறைவில்லம் எங்கள் அறிவில்லமாய் அபேட்சித்தன்றோ கிடைக்கிறது. எங்களை போன்ற குறையுள்ள இந்த இடையர்களையும் ஆச்சரியம் பெறாவிடில் உன் பூர்த்திக்கு விஷயம் ஏது? பெருமைதான் ஏது? உண்மையில் கர்மஜான பக்தியோகங்கள் எங்களிடம் இருந்தால் உன்னை விட்டு விலகுக்கு ஏற்பட காரணம் உண்டு. அவை ஹேத்துவாய் முடியும் என்று முயற்சியாலே உன்னை பெற்ற இருப்பவனே. ஏஷபந்தா விதர்ப்பா நாம் ஏஷயாதி கோசலான், இது விதர்ப்ப தேசம் போகும் வழி, இப்பாதை கோதர் தேசி அடைகிறது என்று தமயந்திக்கு வழிகாட்டு விட்டு சென்ற நலனை போல் நெறிகாட்டி நீக்குவதற்காக ஏற்பட்ட உபாயங்கள் அன்றோவை. உன்னுடைய பூர்த்தியானது வெள்ளமிட்டு பெருகுவதற்கு தடையாயிருக்கும். அவை எங்களில் இல்லாமையே உன் பூர்த்தியாகிற பெருங்காற்றை அணைவெட்டி விடுவாயாக என்று பகவானை பார்த்து இவர்கள் கேட்க, இப்படி நான் குறைவாளர்க்கே உதவுவதை எங்காவது கண்டதுண்டோ என்று கண்ணபிரான் இவர்களை கேட்க, கோவிந்தா, தங்கள் காரியத்தை தாங்கள் சாதித்து கொள்ள மாட்டாத பசுக்கள் நீயாக தேடி அடைந்து ரட்சிக்கும் இவ்விருப்பிலே காணலாம்படி உன்னுடைய இப்பெருங்குணம் இருக்கிறது. அதனாலே கோவிந்தன் என்று சொன்னோம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, பரமபதத்தில் இருப்பையும் குறைவாக நினைத்து அக்குறையை போக்கி கொல்ல பசுக்களை அடைந்த விடத்திலே பசுப்பிராயர்களான எங்களை நோக்கினாய்.
நீ குறையொன்றுமில்லாதவன் கோவிந்தா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. எல்லா சாதனங்களையும் அடியோடு விட்டு என்னை ஒருவனே உபாயமாக அடை என்று அவனன்றோ நீ என்கிறார்கள். குறையொன்றுமில்லாத கோவிந்தா. நான் குறையொன்றுமில்லாதனாகவும் நீங்கள் அறிவொன்றுமில்லாத இருப்பது கொண்டு உங்கள் காரியத்தை நான் செய்ய வேண்டும் ஏதாவது நிர்பந்தம் உண்டோ என்று இவர்களை அவன் கேட்க, என்னுடைய குறையொன்றுமில்லாமல் உங்களுக்கு கைவிடுகைக்கும் ஏதுவாக கூடுமே என்று கண்ணன் இவர்களிடத்திலும் சொல்ல, உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு வழிக்க ஒழியாது, உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுக்கு 3 குறைகள் இருந்ததாம். அம்மூன்று குறையும் கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்து கொண்டானாம். அதனால் இப்போது குறை ஒன்றும் இல்லாதவன் என்கிறார் ஆண்டாள். அந்த 3 குறைகளான ராமாவதாரத்தில் இந்திரன் புத்திரனான வாலியை கொன்று சூரிய புத்திரனான சுக்கிரவனுக்கு வெற்றி தந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் சூரிய புத்திரன் கர்ணனை கொன்று இந்திரபுத்திரன் அர்ஜுனுக்கு வெற்றி தந்தான். ராமாவதாரத்தை அனுமன் தூது சென்று பெரும் பெயர் பெற்றான். கிருஷ்ணாவதாரம் தானே தூது சென்றான். ராமாவதாரத்தில் சீதையை சிறையில் இருக்கும்படி விட்டான். அதன் பிராயச்சித்தமாக கிருஷ்ணாவதாரத்தில் தான் சிறையிலேயே அவதரித்தான் என்று இப்படி உன்னுடைய குறையில்லாத குணங்கள். குறையொன்றுமில்லாத கோவிந்தன். கண்ணனை ஆண்டாள் பலமுறை கோவிந்தா என்று அழைக்கிறார். கோவிந்தா என்ற கண்ணனின் திருநாமம் ஆண்டாள் யோகுக்கும் திருநாமம் என்றார். கோதாய் என்ற தன் பெயரை கோவிந்தன் என்ற திருநாமத்தில் கொண்டு உன்னை என்னிடம் சேர்த்து கொண்டு விட்டேன் என்று அவன் முன்னமே சொல்லிவிட்ட திருநாமாயிற்றே. கண்ணா, நீ கோதா பிராட்டியுடன் சேராமல் இருந்தபோது குறையில்லவனாய் இருந்தாய். ஆனால் கோவிந்தா என்ற பெயரில் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றென கலந்து அக்குறை தீர்ந்து நீ குறையொன்றும் இல்லாதனாக ஆகிவிட்டாய் என்று உந்தன் குறையொன்றும் இல்லாமல் உங்களை கைவிடுக்கும் என்று கூறினான். உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்காது, உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை பார்த்தால் எங்கள் காரியத்தை நீயே செய்ய வேண்டும். என்னுடமிடம் தோன்றியிருக்கிறதென்றோ என்கிறார்கள். உடைமை தன்னைத்தானே நோக்கி கொள்ளாமோ, அதை ரட்சிப்பது உடையவன் பொறுப்பன்றோ. பூர்த்தியை குலைத்து கொண்டாலும் பந்தத்தை கொடுத்து கொள்ள முடியுமோ? சம்பந்தமுள்ளவிடத்தில் சுவாதந்திரியம் ஜீவிக்குமோ என்கிறார்கள். உந்தன்னோடு நமக்கு இங்கு வடிக்க முடியாது. ஒரு குட நீரோட போமத உறவை கொண்டோடோ காரியம் கொள்ள நினைக்கிறார் என்று நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. நம்முடைய உள்ளது நம் உறவு ஒன்றே. எங்களுக்கு உன்னோடு இருக்கும் உறவை தெரிந்து கொள்வதற்கு மேம்பட்டு கர்த்தவியம் செய்ய வேண்டியது ஏதுமில்லை. நீ எங்கள் சுவாமி, நாங்கள் உன் சொத்து, அடிமை என்று அறிந்து கொண்டோம். இது அறிந்து நடந்தாலே எல்லா அனுஷ்டானங்களும் செய்தாக ஆகிவிடும் அல்லவா? ஆகவே எங்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. சுரூப சத்தையை இங்க விழிக்கிறார்கள் ஆட்சியர்கள். இவ்வுலகில் இப்போது எங்களுக்குள்ள உறவுகள் நிரந்தரமானவை அல்ல. அடுத்த ஜென்மத்தில் எங்களுக்கு வேறு உறவுகள் ஏற்படும். நாங்கள் யாரும் நிரந்தரமாக யாருக்கும் உறவில்லை என்று இவருக்கு சொந்தம், நாளை யாருக்கு சொந்தமோ. ஆனால் எனக்கும் உனக்கும் எங்களுக்கு இடையே உள்ள உறவு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அழியாது என்கிறார். இதையே தந்தை பெரியாரும் அடியோவோடும் நின்னோடும் பிரிவினையாக இரும்பல்லாண்டு என்று. அதனால்தான் ஆண்டாள் உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. மேலும் பெருமானுக்கு நமக்கே உள்ள உறவு. நீ என்னுடைய தாய், நான் உன்னுடைய குழந்தை. நீதான் என்னை காக்க வேண்டும். நீதான் என் கணவன், நான் உன் மனைவி. நான் உன்னையே நம்பி இருக்கிறேன். நீ அரசன், நான் உன்னுடைய பிரஜை. என்னை காப்பது உன் கடமை. நீ என் மருத்துவன், வைத்தியன். நான் உன்னிடம் சிகிச்சை பெறும் நோயாளி என்று குறைகளை அகற்றுவது உன் பொறுப்பு. நீ நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் கப்பல். நான் அக்கப்பலின் பாய்மரத்தின் மீது அமர்ந்துள்ள பறவை. நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது. எனக்கு வேறு புகலிடம் கிடையாது. நீ சூரியன், நான் தாமரை. உனக்கல்லாது வேறு யாருக்கும் நான் மலர மாட்டேன். நீ கருமேகம், நான் பயிர். உன் கருணையே எதிர்பார்த்து வாழ்கிறேன். நீ கடல், நான் நதி. நான் எங்கெங்கும் அலைந்தாலும் கடைசியில் உன்னையே அடைவேன். நீயே புகழ். நீ செல்வச் சீமான், நான் தான் உன் செல்வன். என்னை கை கொண்டாலே நீ செல்வந்தன். ஆகையினாலே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது. பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒழிக்க முடியாது, பிரிக்க முடியாது. பிரகலாதன் பெருமானோடு உறவு கொண்டு இருந்தான்.
தந்தை அவ்வுறவை பிரிக்க முயன்று சாகாவரம் பெற்றிருந்த மாண்டு போனான். பெருமானின் உறவை கெட்டியாக பிரித்து கொண்டிருந்தால் பிரகலாதன் நெருப்பில் போட்டு மாளவில்லை. பக்தமீராவை கரணம் இருக்க அவள் கணவனான அரசன் எவ்வளவோ முயன்று தோற்று போனான். விஷர் கொடுத்தும் அவருக்கவில்லை. மேலும் அஸ்மதாச்சாரியன் உபன்யாசத்திலே சிலது ஒரு விஷயம். பெருந்திராண்டனிடம் சிலர் காலட்சேபம் செய்து கொண்டதாங்க. அவர்கள் ஒருவர் சென்னை சென்று வர ஒரு வாரம் லீவு கேட்டாராம். ஒரு வாரம் லீவு பெற்று போனவர் 5 நாட்கள் கழித்து திருப்பி வந்தாராம். அவர் காரணம் கேட்டதுக்கு பல உறவினர்கள் பார்க்க வேண்டி இருந்ததால் அதிக நாள் ஆகிவிட்டது என்று கூறினார் அந்த சிஷ்யர். அது சரி, சுவாமி கேட்டாராம் திருக்குடம் தேவேந்திராண்டவன், நீ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை சேவித்தாயா என்று கேட்டாராம். ஆண்டவன் சுவாமி இல்லையே என்றாராம் இந்த சிஷ்யர். ஏண்டா, மற்றவரை உறவுக்காரர்கள் என்று நினைத்து கொண்டு யாரையும் விடாமல் பார்த்துவிட்டு வந்த நீ நமக்கு அனைத்து உறவாகவும் இருக்கும் எம்பெருமானை பார்த்தசாரதியை பார்க்காமல் வந்தாயே என்று ஆச்சாரியர் கூறினாராம். அதுக்கு துவமேவ மாதாஜ பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ தர்மமோ தேவதேவ என்று நித்தியம் கத்தியத்தையும் சேவித்தும் நமக்கு பெருமாள் தான் உறவினன் என்று நீ புரிந்து கொள்ளவே என்று சொன்னார். அவ்வாறு எம்பெருமான் தான் சகலவித பந்து தீர்க்க பந்து தயாலும் என்று இவனும் கீதாச்சாரியன் கண்ணன், அதனாலே தீர்க்க பந்து. ஆனால் அதனால இவர்களும் உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. உன்னை விட்டு தனி இருப்பு இல்லாத வஸ்துவை சர்வசக்தியால் உன்னாலும் அழிக்க முடியுமோ என்கிறார்கள். உன்னாலும் ஒழிக்க முடியாது, நீயும் நாங்களும் சேர்ந்து ஒழிக்க முடியாது என்னும் கூற்று ஏற்படுகிறது. அவ்வாறு நான் உன்னை என்று இலேன் கண்டாய் நாரணே, நீ என்னை என்று இல்லை என்னும் பிரமாணத்தை கேட்டு என்னை அது உங்களுடைய தமப்பனார் வார்த்தை என்றோ, நீ எங்களுக்கு மூலப்பிரமாணத்தை முதலெடுத்த ஓங்காரத்தை பார்த்துக்கொள், இங்கு ஒழிக்க ஒழியாது. பரமபதத்திலே சுதந்திரனாய் எழுந்திருக்கும் அவனுடைய இருப்பு இதை ஒழித்தாலும் ஒழிக்கலாம். இங்கு வந்து எங்களுக்கு பரதந்திரனாயிருந்து பக்தவத்சலனாய் இருந்து எங்களுடைய கையை காலை பிடித்து ஏற்படுத்தி கொண்ட உறவை உன்னால் ஒழிக்கவே முடியாது. கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நாராயணத்துமாயிர பழைய ஒரு கிடக்கட்டும். இங்கு வந்து நீ ஏற்படுத்தி கொண்ட பிரணயத்துமாயோடு என்னால் உதரப்போமோ உறவு. மாதா பிதா பிராதா சுகுத் என்று வேதத்திலும் பிராதாச்ச பக்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மமராகவ பிதாமகஸ்ய ஜெகதா மாதா தாத்தா பிதாமக பூதானாம் ஜோவிய பிதா யஸ்ய மந்திரி ச கோப்தா ச சுகுச்சைவ ஜனார்த்தன என்று இதிகாச புராணங்கள் வாயிலாக சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரையே இனி ஆவாரே என்று ஆழ்வார் காலம் பேசப்பட்டது. சேதனனுக்கும் பரமசேதனுக்கும் உள்ள உறவுகள் நவவித சம்பந்தங்களையும் அனுசரிப்பது அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. நீ கருணையினாலே பூர்ணாயிருக்கையும் நாங்கள் தயனீயதையா பூர்ணாயிருக்கிறமாய் இந்த உறவை ஒழிக்க முடியாது. உந்தன்னோடுருவில் ததகம் தொடர்தே நநாதவான் மதுதே நத்துவம் தயனீயவான் நச்ச விதிர்மிதமே தன்வயம் பகவான் பாலே யமாஸ்பஜீ கபஹா. ஏ பகவானே, ஆகையாலே அடியேன் உன்னை தவிர வேறு நாதனற்றவன். ஆள் பார்த்தறியும் நீயும் என்னை தவிர வேறொருவனை அருளுக்கு விஷயமாக உடையதில்லை. உன் அருளாகிற விதியாலே ஏற்பட்ட இந்த உறவை ரட்சித்துக்கொள், கைவிட்டு விட வேண்டாம் என்று இவ்வர்த்தத்தை ஆளவந்தார் அனுசரித்தார். அதனாலே கோவிந்தா ஒழிக்க முடியாது. கோவர்தனத்திற்கு எங்களை ரட்சித்தவனாய், கோவிந்த பட்டாகம் செய்யப்பட்டவனாய், கோவிந்த நாமத்தே உகந்திருக்கவன் நீ இவ்வுறவை ஒழிக்க முடியுமோ? அறிவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு எங்கே ஒழிக்க ஒழியாது. அகம்போ பாந்தவோ ஜாதா நைத சிந்தியோமிதோன்யதா. நான் உங்களுக்கு பந்துவாக பிறந்திருக்கிறேன், இது உங்களால் வேறு விதமாக எண்ணத்தக்கதல்ல என்று எங்களை சிக்ஷித்த நீயே இப்போது வேறுபடியாக எண்ணத் தொடங்கிவிட்டாயே என்று கூற குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. மேலும் முன்பாசுரத்திலே கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. ஷட்ரிப்பு பலஹந்தா காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்களை
அவன் அருளாலே விற்றவர்கள். அதனாலே கூடாரை வெல்லும் சீர். எனக்கு எங்கள் பெருமையை தரும் பெயரை சொல்லும் நீங்கள் எனக்கு தகாத பெயரையிட்டு அழைத்தீர்களே, அறியாத பிள்ளைகளும். அவ்வாறு தகாத பெயரை அழைப்பதற்கு எங்களுடைய புத்தியின்மையே காரணம் என்றும், அறியாத பிள்ளைகளும் நாங்கள் அறியாதனத்தான் செய்தபடியை பொறுக்க வேண்டியது உன் கடனன்றோ, பிழைப்பதாகினும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே என்று பெரியாழ்வாரும் கூற்றுப்படி சொல்வதை கேட்டிருப்பாயே. பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ணப்பெருப்பவோ என்று கூறுகிறார் போல் அன்பினான் காதலன் கடலில் மிக பெரிதான் என்று அளவென்றால் யானுடைய அன்பு என்று சொல்லத்தக்க எங்கள் அரும்பு படுத்து பாடன்றோ இது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அன்பினால் உந்தன்னை பிறவி பெருந்தனை எங்கள் அன்புபடுத்தும் கோவிந்தாபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கள் அன்பினாலே. அத்தாலே பெருமை பெற்றிருப்பதை அறியாத பிள்ளைகள் என்றோ நாங்கள். அன்பினால் உந்தன்னை பேரமர் காதல் கடல் புறைய விளவைத்தார் காராரமர் மேனி நம் கண்ணன் துளையாறு கருமன் குடல் ஆட்சியர்தம் துயில்வாரையும் சிற்றில் சிதைத்தும் முற்றா இளையார் விளையாட்டுட்காதல் வெல்லாம் விளைந்த அம்மான் என்கிற கூற்றின்படியும் நீ விளைவித்த அன்பு எங்களை இப்பாடுபடுத்த அதற்கு நீ கோபித்து கொள்ளலாமோ? அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் அவதரித்த நாங்கள் சாதன பக்தி இல்லை என்கிறார்கள். இங்கு ஸ்வரூப பிராப்தமான அன்புதான் என்கிறார்கள் இவர்கள். ஆகையாலே உந்தன்னை சிறுவே இரடைத்தனவும் எங்களுடைய அறியாத காரணத்தினாலே உன்னுடைய சிறுபேரான நாராயண நாமத்தை நாராயணனே நமக்கே படை தருவான் என்று ஆரம்பத்திலே கூறினார் போலே பொறுத்தருள வேணும். சிறுபேர் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணின பின்பு நாராயண நாமத்தை சொல்லுவதும் ஒரு குற்றமாக என்று பரமத்திலே இருக்கும்போது நாராயண நாமம் பெரும்பேராய் இருக்கலாம். அவ்விருப்பில் இந்த ஆயுதகுலத்திலே அவதரித்த பிற்பாடு கோவிந்த நாமம்தான் ஒரு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் அந்த நாமத்தை சம்பாதிக்க வேண்டி இங்கு வந்து மிகவும் உன்னை அடைவதற்கு சிரமப்பட்டு அதை சம்பாதிக்க பிறகும் பழம்பெயரா அதை சொன்னால் அவன் திருவுள்ளம் சீருவது சகஜம்தானே. ஆகையால் அதை சிறுபேர் என்கிறார். அதை சொன்னதற்கு க்ஷமாபணமும் செய்து கொள்கிறார்கள் இவ்வாட்சியர்கள். சகேதி மத்வா பிரசவம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹேதாவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தமேவம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. எம்பெருமானுடைய பெருமையை இந்த மகிமை அறியாத என்னால் மறதியேறாயும் அன்பினேராயும் நண்பன் என்னும் எண்ணத்தாலும் ஹே கிருஷ்ணா ஏ யாதவா ஏ நண்பா என்று வாய்த்தேடு யாதென்று சொல்லப்பட்டதோ அதை சமித்தரளவேன் என்று அர்ஜுனை போல் இவர்களும் எம்பெருமானின் மன்னிப்பு அவன் நீர்மையே இவனுக்கு பெருமை தருவது என்பது அறியாதவனாகியால் பரத்துவத்தை மகிமையாக நினைத்தார். அவ்வாறே இவர்களும் இவ்வாட்சியர்களும் நீர்மையின் பெருமையை அறிந்தவர் ஆகியாரே பரத்துவ பிரகாசமான நாராயண நாமத்தை சிறுவேர் என்று ஆட்சியர்கள் கூற தங்களுக்கு அசாதாரண இருக்கிறவனை சாதாரணன் என்று சொல்லுகையை குற்றமிலே ஊடினால் சொல்லுமத்தை படுக்கத்தலையிலே சொல்லலாமோ? அந்த புறவாசலிலே படுகாடு கிடப்பாரே நாட்டுக்கடவன் என்கிறது பிரணை இல்லன் என்கிறே என்றும் ஆறாயிரப்படி கூற்று கற்றினம் மேய்க்கிலும் மேய்க்கப்பட்டான் பாவிகார் உங்களுக்கு சுக்கோலோ என்றுகிறபடி அஜ்ஞர்களுக்கு கோவிந்தநாமம் சிறுபேராக தோற்றும் சர்வஜருக்கு நாராயணம் சிறுபேராக தோற்றும். அடைத்தனவும் சீரியருளாதே உன்னை சிறுபேர் அடைத்தனவும் சீரியருளாதே அடைத்தனவும் நாராயணனே நமக்கே வரை தருவான் என்றும் நாற்றத்துடாய்வனி நாராயணன் நாராயணமூர்த்தி என்று பலகால் சொல்வதை நினைத்து கொண்டு அழைத்தனும் நாராயண நாமத்துன் இல்ல பால்கடல் பையத் துயர்ந்த பரவன் அடிபாடி ஊடி முதல்வன் பாடியன் தோளடை பத்மநாபன் தேவாதி தேவன் என்று பரத்வத்தை சொல்லும் சிறு பேர்கள் பலவற்றையும் சொன்னதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாட்சியர்கள். உந்தன்னை சிறுபேர் அடைத்தனவும் எங்கையாள் தங்களுக்கு ஒருவரை ஒரு பேய் பெண்ணே ஊமையே செவிடோ என்று சொல்லிக் கொண்டதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். இவை முக்கரணங்களால் செய்யப்படும் மூவை அவச்சாரங்களும் உபலட்சணம் சீரி அருளாதே. சர்வா நசேஷத்தா க்ஷமஸ்வ எல்லா பாபங்களையும் மீதி இல்லாமல் க்ஷமித்தருள்வாயாக என்று எம்பெருமானை போல் சொல்கிறார்கள். என்னாலே உங்கள் பேற்றை பெரும்படியான சம்பந்தம் இருந்தாலும்
பலம் உங்களாத ஆகையாலே நீங்களும் சிறிது முயற்சி செய்ய வேண்டாவோ என்று எம்பெருமான் அவர்களை கேட்க, இறைவா, நீ எங்களுக்கு உடையவன் என்றோ? உடைமை உடையவனை பெற முயலுமோ? உடையவன் என்றோ உடைமையை பெற முயல்வது உலகில் காண்கிறோம் என்று. இறைவா சர்வசக்தனே, நீ தர மறுத்தவன். எங்களுடைய முயற்சிதான் உன்னை மாற்ற முடியும். நீ தரை சென்றால் எவரால் விளக்க முடியும்? சீர் எருளாதே. குற்றம் செய்வதென்று அவற்றின் மேல் கோபிக்கலாமோ இறைவா என்று மறுபடியும் சிறுவேரை சொல்லலாமோ எனில், இங்கு சொல்வது வானோர் இறையை நினைத்ததென்று அயக்குலமாய் வந்து தோன்றிட்டு நம் இறையை நினைத்தே சொல்கிறார். ஆகையால் சிறு பேராகாது, சீர் எருளாதே, செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானநாதனே என்றும் இறைவாய் தாராய். நீ உன்னுடைய சேஷத்துவத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேணும். எங்களுக்கு படை தருவாயாக. இவர்கள் கேட்பவற்றை ஆராய்ந்து கொடு என்று நப்பின்னை பிராட்டி காட்டி நீ தாராய். அவள் செய்யும் புருஷகாரத்தியத்தை அவள் செய்துவிட்டால் நீ செய்ய வேண்டிய பலப்பிரதானமாக காரியமே செய்யப்படாமல் உள்ளது என்கிறான். நீ தாராய். உன்னை பலமுறை டேய் கண்ணா என்று கூர்த்திருப்போம், அவமரியாக பேசியிருப்போம், மேன்மை பொருந்திய உன்னை உன் பெயரை சொல்லி அழைத்திருப்போம், வீதிகளும் சிறுமை தோன்றும்படி கேலி கூட செய்திருப்போம். கண்ணா, எல்லாம் அன்பினால் செய்து அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனவும். இவ்வளவு எளியனை மென்மையான பெயர் சொல்லி அபச்சாரப்பட்டேனே, ஆகினாலே நீ சீரியருளாதே. பெருமதிக்குரியவர்களை அவரை ஏற்பது கொண்டு அழைக்கலாகாது. அதே போல் கோவிந்தன் நாராயணன் அழைப்பது தகாது என்கின்றனர் ஆட்சியர்கள். அதனால சீரி எருளாதே. நாராயணன் என்கிற பதம் ஜீவாத்மர்கள் இருப்பிடமாகவும் இருப்பவன் என்று பொருள் தரும். அப்படி சொல்லும் போது பகவத் வேஷிகளாக இருப்பவருக்கு இருப்பிடம் என்கிறாகிவிடும். அதே போல் நரகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு அவன் இருப்பிடம் என்றாகிவிடும். ஆகவே கோவிந்தன் என்கிற பெயரை காட்டிலும் நாராயணனுக்கு நாம் சிறுபேர் போல்தான் தோன்றுகிறது. சீரியருளாது. உன்மீது உள்ள அன்பினால் நாங்கள் உன்னை சிறுபேரை சொல்லி அழைத்தது தவறாக நினைக்காதே. நாங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னிப்பாயாக. நம் கோவிந்தனா நீதான் இறைவன் என்று கண்டுகொண்டோம். நீதான் சர்வேஸ்வரன் என்று கண்டுகொண்டோம். சர்வேஸ்வரனாகிய நீயே எங்கள் சரணாகதியை ஏற்க வேண்டும். நீ தாராய், படைத்தாராய். உன்னையே எங்களுக்கு தந்து எங்கள் மனோரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். எங்களுக்கு மோட்சம் தந்து எங்களை ஓய்விக்க வேண்டும். நீ தந்தாரவழி வேறு கதி இல்லை. சைத்தன்ய கார்மன ருச்சியும் ஸ்வீகாரமும் எங்களுக்கு ஸ்வரூபத்தில் புகும். ஆகையாலே உபாயம் என்று பெயரிடாவது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. பறையாதன் அடுத்த பாட்டிலே சொல்கிறார்கள். சிற்றஞ்சிறுகாலே என்று ஆட்செய்வோம், உனக்கே நாமாட்செய்வோம் என்று பாசுரத்திலே மற்றனை காமங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே ஆய்குலத்து என்கையாலே தங்களுடைய அகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்துவத்தையும் சொன்னார்கள். உந்தன்னை கோவிந்தா, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, அவனுடைய சரண்யத்தை அனுசரித்தார்கள். உந்தன்னோடு ஒழியாது என்று சம்பந்தம் சொன்னார்கள். அறியாதே சீரியருளாதே என்று அபராத க்ஷமாவனம் செய்த இறைவா நீ தாராய்ப்பது என்று பிராப்பிய பிரார்த்தனம் செய்கிறார்கள். சரணாகதருக்கு இருக்க வேண்டிய சம்பாவித சுபாவங்களை இப்பாசுரத்தின் மூலம் அறிகிறோம். மேலும் ஆகிஞ்சன்யம் நான் ஒரு காரியம் செய்தவன் அல்லன். அனன்யகதித்துவம் உன்னை தவிர வேறு புகழ் ஒன்றில்லை. ஆணுகுல்ய சங்கல்பம் இனி உன் விதிகளை மீறாமல் இருக்கிறேன். பிராதிகுல்ய வர்ஜனம் இனி தடை செய்தவரை செய்யாமல் இருப்பேன். மகா விஸ்வாசம் நான் உன்னை திடமாக நம்புகிறேன். கோத்திருத்தவரணம் என்று சரணாகதி ஏற்று என்னை ஜெயிக்க வேண்டும். கடைசி வேண்டுதல் சரணாகதி. முந்தைய 5 சரணாகதி அங்கங்கள். திருப்பாவையில் இதுவரை 5 அங்கங்கள் அனுஷ்டிக்கப்பட்டன. இந்த பாசுரத்தில் இறைவா நீ தாராய் படை என்று கோப்திருத்துவரணம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆகிஞ்சன்யம் ஒரு நற்காரியம் செய்தவன் அல்லன். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. அனன்யகதித்துவம் வேறு எந்த தேவதையும் நாங்கள் நாடமாட்டோம். உன்னை தவிர வேறு புகழ் இல்லை. வடமுதிரை மைந்தனை, யமுனை துறைவனை, ஆயர குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாமோதரனை, தேவாதி தேவனை, வைகுதன் என்று கேசவனை பாடவும். ஆயிரனாலே அனன்யகதித்துவம். ஆணுகுள்ளி சங்கல்பம் இனி உன் விதிகளை மீறாமல் இருக்கிறோம், நித்தியனுஷ்டானம் செய்வோம் என்றது மேல எழுந்து அரியன் நவேரம் உள்ளம் புகுந்து நாட்காலே நீராடி தூயோமாய் வந்து தேவாதி தேவனை சென்று சேவித்து வாயினால் பாடி குமரர் தூவித்தொழுது ஆணுகுள்ளி சங்கல்பம்.
பிராதுகுல்ய வர்க்கம் இனி நீ தடை செய்தவர்களை செய்யாமல் இருக்கும், செய்யாத செய்தும் தீக்குறள் சென்றோதும் உன்னை சிறுவேர் அழைத்தனும் சொல்லி அழைக்க மாட்டோம். மகா விஸ்வாசம், நீ என்னை காப்பாற்றுவாய் என்று நீ உன்னை திடமாக நம்புவோம். நாராயணனே நமக்கே பரி தருவான், எங்களுக்கு உந்தன்னோடு உறவில் ஒழிக்க முடியாது. மகா விஸ்வாசம். கோத்திருக்க வரணம், என் சரணாகதியை ஏற்று எங்களை உய்விக்க வேண்டும். செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் வழியாவோ உன்னை அரித்தித்து வந்தோம். இறைவா நீ தாராய் பறை ஆகிய பாசுரத்தில் சரணாகதி அங்கிகளின் விவகாரங்களை கூறினார் ஆண்டாள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான கொள்கை பிரபத் என்கிற சரணாகதியாகும். இதையே பரதமப்பனை என்றும் சொல்றார். பரதமப்பனை என்றால் நம் மீது உள்ள பாரத்தை எம்பெருமானிடம் சமர்ப்பித்து விட்டு இனி அவன் பார்த்து கொள்ளான் என்று கவலையற்று வாழ்வதாகும். இதுவே ஒரு பிரபன்னன் சரணாகதன் வாழ வேண்டிய நெறியாகும். நம் ஆத்மா பல பல பிறவை எடுத்து எத்தனையோ பிறவைகள் பெற்று அல்லல் பட்டு பிறகு ஏதோ புண்ணியவசத்தால் ஸ்ரீமன் நாராயணன் அன்பு செலுத்தும் வைஷ்ணா இப்போது பிறந்துள்ளது. இதுவே நம் கடைசி பிறப்பு. இதை சபலமாக்குவதற்கு வெற்றியடை செய்வதே பரண்யாசம் என்கிற மார்க்கம் நமக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. நான் என்று என்ற அகங்காரம் அமாங்காரம் இரண்டையும் தொலைத்துவிட்டு அவன் திருவடிகளே சரணம் என்றிருப்பது தான் பரசமர்ப்பணமாகும். எம்பெருமானை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு எம்பெருமானது திருவடிகளையே ஆத்மா சமர்ப்பிப்பதே சரணாகதியாகும். நீயே எங்கள் உறவினன், நம் உறவு பிரிக்க முடியாதது. ஆக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீயே எங்கள் அபராதங்களை எல்லாம் மன்னித்து எங்களை அச்சிராதி மார்க்கம் வழி அழைத்துச் சென்று பிரம்மாலங்காரம் செய்வித்து பறை தர வேண்டும், மோட்சத்தை அளித்து உன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியதாகவும் இப்பாசுரம் இருக்கிறது. மேலும் மகாபாரதத்தில் அனுசாசனிக பருவத்திலே ஷவண நகுஷ தீபராக 3 பேர்கள் இந்த பெருமையை பேசுகிறார்கள். ஸ்ரவணம் கீர்த்தனம் தானம் தரிசனம் சாப்பி பார்த்திவான் கவம் பிரசஸ்யேத வீரே சர்வ பாபஹரம் சுகம். எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது இந்த கோதானத்தை பற்றி. கோமாத்மியம் காவோ லக்ஷ்மியா சதா மூலம் கோஷு பாப்மான வித்யதே அன்னமேவ சதா காவஹ தேவானாம் பரம் அபிஹி. தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அவியாக இருக்கிறது. காவோ லக்ஷ்மியா சதா மூலம், லக்ஷ்மிக்கு மூலமாக இருப்பவளாகவும். கோஷு பாப்மான் அவித்யதே, கோக்களுக்கு பாப்பமே தோன்றுவதில்லை. அன்னமேவ சதாகாவக, எப்பவும் நமக்கு அன்னத்தை கொடுக்கிறதாகவும் தேவர்களுக்கெல்லாம் பரம அவையாக இருக்கக்கூடியது. ஸ்வாஹாகார வஷட்காரோ கோஷு நித்தியம் பிரதிஷ்டிதோ காவோ யஜ்ஞஸ்ய நைத்ரே த்ரயோ வை ததா யஜ்ஞஸ்ததா முகம். நேத்ரயோ வை ததா யஜ்ஞஸ்யதா முகம். ஸ்வாஹாகார அக்னயே ஸ்வாஹா, இந்த மாதிரி வஷட்காரங்கள் எல்லாம் கோஷு நித்தியம் பிரதிஷ்டது, கோக்களிடத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. காவோ யஜ்ஞஸ்ய நேத்ரோவை, யஜ்ஞஸ்ய நேத்ரோவை காவஹா, பசுக்கெல்லாம் யஜ்ஞருடைய கண்கள் என்றும் பிரசஸ்தமாக சொல்லப்படுகிறது. அமிர்தம் ஹி அவ்யயம் திவ்யம் க்ஷரந்தி ச வகந்தி ச அமிர்தாயத்தனம் செய்தா சர்வலோக நமஸ்கிருதாம். எல்லா லோகங்களிலும் வணங்கப்பட்டவைகளாக அது பசுக்களானது இருக்கிறது. அமிர்தத்தை கொடுக்கிறது, அவையே அழிவில்லாத கொடுக்கிறது. திவ்யத்தை ஒரு க்ஷரந்தி பொடிகின்றது, வழிக்கின்றது. அமிர்தாயத்தனம் செய்தான், நாம் ஆயத்தனம் இருப்பிடமாக இருக்கிறது. அமிர்தத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியது அந்த காவகள். தேஜசா பபுடா ஜெய்வ காவோ வன்னி சமாபுவி காவோ ஹி சமுத்தேஜாக பிராணினாஞ்ச சுகப்பிரதாக. பசுக்கள்லாம் இருந்ததுனால எல்லா பிராணிகளும் சுகத்தை அடைகிறதாக. தேஜசாஜ பபுடா ஜெய்வ, ஒளி பொருந்தியுள்ளதும் நல்ல சரீரத்தை உடையதும். வன்னிசமா பூவி, இந்த பசுக்கள்ல வன்னிசமா பூவி, பூவி உலகத்திலே நெருப்பிற்கு சமமாகவும் இருக்கிறது. காபோவி சமுத்தேஜா பிராணினாஞ்சு சுகப்பிரதாம், பிராணிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியதான இந்த காவகம் இருக்கிறது. நிவிஷ்டம் கோகுலம் எத்திர சுவாசம் முஞ்சதி நிர்பயம்
விரஜா யதிதம் தேசம் பாபம் சாஸ் அபகரிஷதி. பாபங்கள்லாம் போகிறது. இந்த விரஜா கண்ணன் பிறந்த இடம் விரஜா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே நன்கு விளங்கிறது. பாபங்கள்லாம் போகிறது. யாவனொருவன் கோகுலத்திற்கு செல்கிறானோ அங்கே எல்லா பாவம். காவஸ்வர்கஸ்ய சோபானம் காவஸ்வர்கோபி பூஜிதா காவः காமதுஹோ தேவ்யாः அந்யத் கிஞ்சித் பரம் ஸ்மிருதம். உயர்ந்ததான பரம் உயர்ந்தில்லை. ஸ்வர்க்கத்தை காட்டிலும் அந்த ஸ்வர்க்கத்திற்கு படியாக இருக்கக்கூடியது மாடுகள். காவஸ்வர்கேபி பூஜிதா, சொர்க்கத்திலையும் பசுக்களை பூஜிக்கிறார்கள். காவா காமதுஹோ தேவ்யா, பாலை பொழிகின்றன. அதுக்கு எல்லாம் நாண்யத் கிஞ்சித் பரம் ஸ்மிருதம், வேற ஒன்றும் அதுக்கு. பிராமணானாம் கவான் செய்வ குலமேகம் ஜிதாகிருதம் ஏகத்த மந்திரா திஷ்டந்தி அவிரண்யத்ர திஷ்டதி. அனர்கேய மகாராஜா த்விஜாவர்ணேஷு சோத்தமாக காவஸ்ச புருஷா வியாக்ர கௌர்மூல்யம் பரிகல்யதாம். கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி என்று ஸ்வஸ்தி கூறுவார்கள். அவ்வாறே இந்திர மந்திரா திஷ்டந்தி ஹவிர் அந்நத்த திஷ்டதி. எல்லாமே பிராமணர்கள். கவான் செய்வ குலமேகம் ஜிதாகிருதம், பிராமண குலம் கோகுலம் அப்படின்ற சொல்லதாக இருக்கிறது. யாவந்தி ரோமானி பவந்தி தேன்வாக தாவத் காலம் பிராப்தியசோ கோப்ரதா புத்திராம்ச பௌத்ராம்ச குலஞ்ச சர்வம் ஆசமாப்தம் தாரயதோ பரத்ர. இகலோகம் இங்கு அங்கேயும் சரி, சொர்க்கம் பரமபதத்திலையும் சரி, இகாமுத்திர பரத்ரச்ச பரலோகத்திலையும் சரி, இங்கேயும் சரி. யாவந்தி ரோமானி பவந்தி தேன்வாக, தேனுக்கெல்லாம் ரோமம் இருக்கு. தாவத்காலம் பிராப்தியசே கோப்ரதா. அதனால நாம் அடைவதற்கு அந்த ரோமங்கள்லாம் எல்லாவித அடைய வேண்டிய பலன்கள்லாம் தருகிறது. எப்படின்னா புத்திராஞ்ச பௌத்ராஞ்ச குலஞ்ச சர்வம், புத்திரர்களை கொடுக்கிறது, பௌத்திரர்களை கொடுக்கிறது, நல்ல குலத்தை கொடுக்கிறது. ஆசமாப்தம், நாம் ஜென்மாந்தரங்காப்பே நம்ம ஜென்மம் இருக்கிற பரியந்தம் அங்க இகலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் கொடுக்கக்கூடியதான புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது. காவோதிகாஸ் தபஸ்விப்யா யஸ்மாத் சர்வேப்ய ஏவச தஸ்மான் மகேஸ்வரோ தேவா தபஸ்தாபி சஹாஸ்திதா. இங்க எல்லாம் தபஸ்வி கூட காவோதிகாக பசுவை அதிகாரியா வைத்துக்கொண்டு அவர்கள் ஹோமம் செய்வதற்கும் பருகுவதற்கும் சரீர சுத்திக்கும் ஏற்படுகிறது இந்த பசுக்கள். ஆகியனாலே சர்வேபியேவச்ச தபஸ்விபியா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தஸ்மான் மகேஸ்வரோ தேவா தபஸ்தா பீம சஹாஸ்திதா. அதனாலே பிரம்மே லோகே வசந்தேதா சோமேன சக பாரத யாம் தாம் பிரம்ம ரிஷய சித்தாக பிரார்த்தயந்தி பராங்கதின். உயர்ந்த கதியை அடைவதற்கு பிரார்த்திக்கின்றனர் சித்தாக பிரம்மரிஷயன் முதலானவர்கள். ஏன்னா பிரம்ம லோகே வசந்தேதா சோமேன சக பாரத, இங்கே பிரம்மலோகத்திலையும் சரி இந்திரலோகத்திலையும் சரி எந்த லோகத்திலையும் இந்த மகரிஷய சித்தாக பிரார்த்தயந்தி பராங்கதின் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பயசா விஷாதத்னா சகதாத சர்மனா அஸ்திதிச்சோபகுர்வந்தி சிங்கேர்பாலைச்ச பாரத. ஹே பாரத, கோவினுடைய பாலினாலும் கோவின் நெய்யினாலும் கோவின் தயிரினாலும் சகதாச்சாத்த சர்மனா அந்த அவருடைய சர்மணங்களாலும் அஸ்திபிச்சோபகுர்வந்தி சிங்கை பாலைச்ச பார அது எல்லாமே உபயோகப்படுகிறது. நாசாம் சீதா தபீஸ்தாயாம் சதீதா கர்ம குருவதே நவரஷ விஷயம் வாபி துக்கமாசம் பவத்யுதே. அதனால ஏகம் கோ பிராமணம் தஸ்மாத் வதந்தி மனிஷினா. அதனால கோனுடைய புண்ணியங்கள் பிராமணர்கள்லாம் கூறுகிறார்கள். அதனால கோ அதனுடைய பாபம் செய்யக்கூடாது, பாபம் செய்தால் பாபம் ஏற்படும், அதனாலே கோவதம் கூடாது என்றும் சொல்கிறது. அமிர்தம் வை கவாம் க்ஷீரம் நித்யாகத்த சாதிபாம் தஸ்மாத் ததாதி ஏதேனும் அமிர்தம் சப்ரயச்சதி. இந்த பசுக்களுடைய பாலானது திததாதிபா இந்திரன்
அமிர்தம் வைகமாம் க்ஷீரம், அமிர்தம் போல இருக்கிறது என்றும், தஸ்மாத் ததாதியே தூணும், அதனாலே அது அமிர்தம் ச பிரயச்சதி, அமிர்தத்தை தருகிறது, நன்கு விடுகிறது. அக்னீனாம் அப்ஜயம் ஏய்தது தௌமியம் வேதவிதோ விதுஹு தஸ்மாத் ததாதி யோது ஏதேனும் சகௌமியம் சம்பிரயச்சதி. அக்னிகளுக்கெல்லாம் அபியமாகும் தௌமியம் வேதவிது, தௌமியெல்லாம் வேதவிது, வேதத்தை அறிந்தவர்களாகும். தஸ்மாத் ததாதி யோதேனும், அவ்வாறாக தேனுகளுக்கெல்லாம் கொடுத்தா ஹௌமியம் சம்பிரயச்சதி, ஹோமம் நன்கு விளங்கும் என்று சொல்கிறது. பிராணாவை பிராணினாம் ஏதே புரோச்சந்தே பரதரிஷபா தஸ்மாத் ததாதியோ வைதேனும் பிராணானேஷ பிரயச்சதி. யார்களுக்கு பிராணங்கள்லாம் கூட புரோச்சந்தே நன்கு உச்சரிக்கிறது, ஏ பரத ரிஷபா தஸ்மாத் ததாதி யோ வை தேனும், அதெல்லாம் கொடுக்கிறது. பிராணானேஷ பிரயச்சதி, பிராணங்கள்லானும் கொடுக்கிறது. காவசரண்யா பூதானாம் இது வேத விதோ விதுஹு, வேத விதுகள் பூதானாம், பூதங்கள்லாம் வேதவிதோ விதுகு, வேதம் அறிந்தவர்கள் அறிஞர். காவா சரண்யா தஸ்மாத் ததாயு சரணம் சம்பிரயச்சதி, அவனை தேனு சரணம், அதை அடைவதற்கு வழிவகுக்கிறது. அவ்வாறாக துல்யநாமானி தேயானி தீனி துல்லிய பலானி ச சர்வகாம பலானி காவ பிருத்வி சரஸ்வதி. நமக்கு பசு பூமி வாக் மூக்கும், கோ கோ சப்தமானது பசுவை சொல்றது, பூமியை சொல்றது, வாக்கை சொல்றது. துல்லிய நாமானி தேயானி த்ரீணி துல்லிய பலானி ச சர்வகாம பலானி காவஹா பிருத்வி சரஸ்வதி. அதனால் சர்வகாம பலானி நம்ம எல்லா பலான் இங்கு காவஹா பசுக்கள், பிருத்வி பூமி, சரஸ்வதி வாக்கு, இந்த நாம் மூன்றும் கொடுக்கக்கூடியது இந்த கோ. காவோ லோகாம் ஸ்தாரயந்தி க்ஷரந்தியா காவச்சான்னம் சஞ்சனயந்தி லோகே யஸ்தம் ஜானன்ன கவாம் ஹார்தமேதி சவை கந்தா நிரயம் பாபச்சேதாக. பாபச்சேதாக சவை கந்தா நிரயம். ஏன்னா காவோ லோகாம் ஸ்தாரயந்தி க்ஷரந்திய பொழிகின்றது, காவச்சானம் சஞ்சனயந்தி லோகே, எல்லாரும் அதை அன்னத்தை விதிக்கிறார்கள். எஸ்தம் ஜானன்ன கவாம் ஹார்தமேதி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சவை கந்தா நிரயம் பாபஜேதாக, யாவர்கள் கோ பூஜை செய்கிறார்களோ, கோவை வந்தனம் செய்கிறார்களோ, கோவை நன்கு காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பாபஜேதாக நிறைய கந்தா போய்கின்றன. பசு கோன பசு ஒலி என்று அர்த்தத்தை சொல்லக்கூடியது. பிராப்தியா புஷ்டியா லோக சம்ரக்ஷணேன காவாஸ்து துல்லியா சூரியபதே பிருத்திவியாம் சப்தைகே சந்தத்திஷ்டோபோகா தஸ்மாத் கோதஸ் சூரிய இவ பாதி பாதி பிரகாசிக்கின்றன. இந்த பசுக்களை பிராப்தி, அதை அடைந்தால் புஷ்டி, லோக சம்ரக்ஷணேன லோகத்தையே காக்கக்கூடியதான இந்த பசுக்கள். காவஸ்து துல்லியா சூரியபதை பிருத்திவியா, இந்த லோகத்தை காக்கக்கூடிய வழி சூரிய பதங்களாலும் முடியாது இந்த பிருத்திவியை. ஆகினாலே சந்ததி எப்பொழுதும் உபபோகா, எல்லாருக்கும் ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியதான. தஸ்மாது கோதா காம் ததாதி, பசு ஒளியை கொடுக்க. சூரிய இவ பாதி, சூரியனை காட்டிலும் பிரகாசிக்கின்றதா இருக்கு அவனுடைய இது. நமஸ்தர்வம் சஹாப்யஞ்ச இத்யபிக்ஞாய தினே தினே நமஸ்கரோதி நித்யாங்கம் சுசுகம் யாதி தத்பதம். தத்பதம் உயர்ந்த பதத்தை சசுகம் நன்று அடைகிறார்கள். எதுனா நமஸ்தர்வம் சஹாப்யச்சேத் அபிக்ஞாய தினே தினே, ஒவ்வொரு தினமும் அந்த கோக்குலுக்கு நன்கு பூஜை செய்து கோபூஜனம் செய்தால் நித்யாங்கம் சுசுகம், இது நம்மளுடைய அங்கத்திலே சுகங்கள் ஏற்படும் என்றும் கூறுகிறது. யதாச்ச தீயதே ராஜன் கபிலாஹ்யக்னிதோத்ரினே அக்னிஹோத்ரினே கபிலாயாக்னிஹோத்ரினே ததாச்ச ஸ்ருங்கயோஸ்தஸ்ய விஷ்ணுரிந்திரஸ்ச திஷ்டத சந்திரவஜ்ரதருச்சாபி திஷ்டத ஸ்ருங்கமூலயோः ஸ்ருங்கமத்யே ததா பிரம்ம லலாட்டே கோவிருஷத்வஜா. அது அங்கே சொல்கிறார். யதாச்ச தீயதே ராஜன் கபிலாஹ்யாக்னிஹோத்ரினே, அக்னிஹோத்ரினே கபில பசு அப்படின்னு சொல்ற. அங்கே ததாச்ச ஸ்ருங்கயோஸ்தஸ்ய
அங்கே பசுமானுடைய கொம்பிலே விஷ்ணுரிந்திரஸ்ய திஷ்டதா, விஷ்ணு இந்திரன் இருக்கிறார்கள். சந்திரவஜ்ர தரோச்சாபி திருஷ்டதங்க மூலயோஹு, சந்திரனும் அங்கே வஜ்ரதரோ சந்திரன் இந்திராயுதத்தை கொண்டு வஜ்ராயுதத்தை கொண்டு இந்திரன் இருக்க திஷ்டதா சிங்க மூலயோஹு, சிங்க கொம்பின் மூலத்தில் சந்திரனும் வஜ்ராயுதத்தை கொண்டு சிங்க மத்தியே ததா பிரம்மா லலேதே கோ விருஷத்வஜா, சிங்க மத்தியே ததா பிரம்மா, சிங்க கொம்பின் மத்தியத்தில் பிரம்மா இருக்கிறான். லலாட்டே கோ விருஷத்வஜா, கோ லலாட்டே கோ நெற்றியில் விருஷத்வஜனான எருத்துக்கொடியோரான ருத்ரனும் இருக்கிறான். கர்ணயோர் அஸ்வினோ தேவோ சக்ஷுஷி சசி பாஸ்கரோ, அந்த காதிலே அஸ்வினி தேவர்களும், ரெண்டு கண்களே சசியும் சூரியனும், தந்தேஷு மஸ்ரதோ தேவா ஜிஹ்வாயாம் வாக் சரஸ்வதி, தந்தங்களே மசதன் தேவர்களும், ஜிஹ்வாயாம் நாக்கில் வாக்கு சரஸ்வதி, சரஸ்வதியும் இருக்கிறான். ரோமகூபேஷு முனய சர்மன்னேவ பிரஜாபதி, ரோமகூபேஷு அந்த ரோம கூட்டங்களிலே முனிவர்களும் சர்மனி தோளிலே பிரஜாபதி பிரம்மா இருக்கிறான். நிஸ்வாசேஷு ஸ்திதா வேதாக ஷடங்க பதக்கிரமாக, அந்த மூச்சு விடுறதெல்லாம் வேதங்கள்லாம் அந்த மூச்சில் இருக்குது. ஷடங்க பதக்கிரமாக, ஆரங்கம் வேதங்களில் பதம் கிரமங்கள்லாம் இருக்குது. நாசா புட ஸ்திதா கந்தாக புஷ்ணானி சுரபானி ச சுரபீனி ச, நாசா புட்டே ரெண்டு நாட்களையும் கந்தங்கள் இருக்கிறது. புஷ்பானி சுரபீனி ச, புஷ்பங்களும் வாசன திரவியங்களும் இருக்கிறது. அதரே வசவா வசவ சர்வே முகேச்சாக்னி பிரதிஷ்டிதா, உதட்டிலே வசுர் தேவதர்கள் வசவ சர்வே முகேச்சாக்னி பிரதிஷ்டித, முகத்தில் அக்னி இருக்கிறான். சாத்யா தேவஸ்திதா கக்ஷ கிரீவாயாம் பார்வதி ஸ்திதா பிருஷ்டே நக்ஷத்திரகணாக குகுத்தேச நபஸ்தலாம். சாத்திய தேவஸ்திதா கக்ஷ, அதனுடைய கக்ஷபாகத்திலே சாத்திய தேவர்களும் இருக்கிறார்கள். கிரீவாயாம் கழுத்தில் பார்வதி இருக்கிறார்கள். பிருஷ்டேச்ச நக்ஷத்திரகணாக, அதனுடைய பிருஷ்டபாகத்தில் நக்ஷத்திரகணமும், ககுத்தே கழுத்தத்தில் ககுத்மம், நபஸ்தலாம் ஆகாசம் இருக்கிறது. அபானே சர்வதீர்த்தானி கோமூத்ரே ஜான்னவி ஸ்வயம் அட்டைஸ்வர்யமயி லக்ஷ்மி கோமயே வசதே சத்ததாம். அப்பொழுது அபானே அதனுடைய காற்று, அபான சர்வ தீர்த்தானே எல்லா தீர்த்தங்களும், கோமூத்ரே ஜான்னவி ஸ்வயம் தானாகவே ஸ்வயம் ஜான்னவி கங்கை தோன்றுகிறது. அஷ்டைஸ்வர்யமயி லக்ஷ்மி 8 ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கோமயம் வசதே ததா, அந்த சாணியில் வசிக்கிறாள் கோமதி. நாசிகாயாம் சதோ சதா தேவி ஜேஷ்டா வசதி பாமினி ஸ்ரேணி தடஸ்தா பிதரஹ ரமா லாங்கூலமாஸ்ரிதாக, அந்த நாசிகையிலே சதா எப்பொழுதும் தேவி ஜேஷ்டா வசதி பாமினி, ஜேஷ்டா மூதேவி பாமினி இருக்கிறார். ஸ்ரேணி தடஸ்தா பிதரா, உயர்ந்தவர்கள்லாம் தடஸ்தர்கள்லாம் பிதரார்கள் அவர்லாம் அங்கே இருக்கார். ரமாலாங்கூலம் ஆஷிதா, வாழும் அந்த கோவினுடைய வாளிலே இவெல்லாம் ஆஷிதா. பார்ஸ்வயோர் உபயோ சர்வே விஸ்வே தேவா பிரதிஷ்டிதாக திஷ்டத்யுரதி ஆசம் பிரீத சக்திதரோ குகா. பார்ஸ்வயோ அந்த 2 பக்கத்திலேயும் சர்வே விஸ்வே தேவர்களும் அங்கு பிரதிஷ்டை செய்வ. திஷ்டத் உரசி தாசாம் து, உரசி அந்த இதத்திலே பிரீத்தி சக்தி தரோ குகா, சக்திதரனும் குகனும் இந்த உரசியிலே இருக்கிறார்கள். ஜானு ஜங்கோருதேசேஷு பஞ்சதிஷ்டந்தி வாயவஹ குரமத்யேஷு கந்தர்வஹ குரகேஷு ச பன்னகாஹ. ஜானு ஜங்கம் முட்டி கால் முட்டி கை முட்டிலே பஞ்சதிஷ்டந்தி வாயவ ஹிருதி பிராணே குதே பானே சமானே நாவி மண்டலே உதான கண்டதேசஸ்ய தியான சர்வசரீர என்று பஞ்ச பிராண விசிஷ்டனாக இந்த பஞ்சதிஷ்டந்தி வாயவா வாயுக்களும் குரமத்யேஷு கந்தர்வா குரோக்ரேஷு பன்னகா, அந்த குரத்தில் குழம்பிலே இந்த பன்னகங்களாக இருக்கு. சத்வார சாகரா பூர்ணா தஸ்யாயேவ பயோதராக, 4 வித சாகரங்களும் பூர்ணமான அதனுடைய பயோதர மடியிலே இருக்கிறது. ரதிர் மேதா க்ஷமா ஸ்வாஹா ஸ்ரத்தா சாந்திரி திதிஸ்மிருதி
கீர்த்திம் திருப்தி கிரியாகாந்தி துஷ்டி புஷ்டிச்ச சந்ததி திதச்ச பதிதச்சைவ சேவந்தே கபிலாம் சதா. சதா எப்பொழுதும் சேவந்தே செவிக்க வேண்டியது கபிலம் என்று மாறு. எப்படின்னா ரத்திர் மேதா க்ஷமா ஸ்வாஹா. ரதிஹி மேதா நல்ல ஞானம், க்ஷமா பொறுமை, ஸ்வாஹா கொடுக்க வேண்டும், ஸ்ரத்தா ஸ்ரத்தை, சாந்தி அமைதி, திருதி தைரியம், ஸ்மிருதி நினைப்பு, கீர்த்தி புகழ், தீப்தி காந்தி, கிரியா செயல், காந்தி துஷ்டி சந்தோஷம், புஷ்டி எல்லாமும் ஒரு சந்ததிஹி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான திசைவ சேவந்தே கபிலாம் சதா. கபிலான எப்பவும் குடிக்கிறது, திசத்து எல்லா திசைகளும் குடிக்கிறது. தேவா பித்ருகணாச்சாபி கந்தர்வாப்சரதங்கணாः லோகே த்வீபவர்ணாவாश्चैव கங்காத்யா சரிதஸ்ததா. தேவா பித்ருகணாச்சாபி வேதாः சாங்காः சஹஸ்ரैः வேதோக்தி விவிதை மந்த்ரைः ஸ்துவந்தி அபிஷாம்ஸ்ததா. வித்யாதுரோச்சய சித்த பூதா தாபத்ரயாத். அதனாலே இங்கே தேவாக பித்ருகணஸ்ட கந்தர்ஷ எல்லா கணங்களும் இங்கே இருக்கு. லோகா வர்ணவான் செய்வ தீப வர்ணங்கள் லோகங்கள் எல்லாம் கங்காத்யா சரிதா கங்கா முதலான சரித்து தடாகங்கள் நதிகள் எல்லாம் அங்கே ஓயன. தேவா பித்ருகணஸ்டா வேதா சாங்க சாத்வரைஹி அத்வரைஹி வேதாச எல்லாரும் அங்கே வேதோக்தி விவிதை மந்திரி ஸ்துவந்தி ஹிருஷிதஸ்தந்தா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான இருக்கிறது. புஷ்ப விருஷ்டிஞ்ச வருஷந்தி பிரணுத்தியஞ்சித ஹர்ஷிதாக பிரம்மணோத்பாதிதா தேவி வன்னி குண்டாத் மகாபிரபாம். அதனால் பெருமை வாய்ந்ததும் நன்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் புஷ்ப விருஷ்டி வருஷந்தி பொடிகிறதும். நமஸ்தே கபிலே புண்ணியே சர்வதேவே நமஸ்கிருதே கபிலேச்ச மகாசத்தே சர்வதீர்த்தமயே சுபே அஹோரத்னமிதம் புண்ணியம் சர்வதுக்ககுணமுத்தமம் அஹோ தர்மார்ஜிதம் சுத்தம் இதமக்ரியம் மகாதரம் இத்தியாகாஸ்திதோஸ்து சர்வதேவ ஜபந்தி ச. எல்லா தேவர்களும் இந்த பசுவினுடைய பெருமையை நமஸ்தே கபிலம் புண்ணியே இந்த கபில பசுவை தேனுவை சர்வதேவை நமஸ்கதே எல்லா தேவர்களாலும் நமஸ்காரம் செய்கிறார்கள். கபிலேச்ச மகாசத்வே சர்வதீர்த்தமயே சுபே எல்லா தீர்த்தங்களும் இந்த கபில பசுவானது சுபத்தை மங்களத்தை கொடுக்கிறது. அகோரத்னவிதம் புண்ணியம் சர்வ துக்கக்னமுத்னம். ஐயோ ஆச்சரியமான ரத்னம் கோரத்னம், அது எல்லா புண்ணியம் கொடுக்கக்கூடியது. சர்வ துக்கக்னம் உத்தமம் எல்லா துக்கங்களையும் போக்கடிக்கக்கூடியதான இந்த கபில தேனு அஹோ தர்மார்ஜிதம் சுத்தம் இதமக்ரியம் மகாதனம் எல்லா காட்டிலும் உயர்ந்த தனம் முதலாவது தனம் கோதனம். அஹோ தர்மார்ஜிதம் சுத்தம் இந்த தர்மத்தை பசுவை காக்க வேண்டும், பசு சம்ரட்சணை பண்ண வேண்டும், பசுவை நன்கு பேணி காத்து வளர்க்க வேண்டும். ஆகியனாலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்று இதை பாகவதத்திலே பாடுகிறார்கள். ஆகையால் நாமும் இந்த சதா சர்வகாலமும் அந்த கோவை தவித்து கொண்டு அதை நலனுக்கு பாடுபட்டு அதன் மூலமாக நாம் நற்பலனை படைய வேண்டு ஆண்டாள் விளைகிறார். அதனாலே குறை ஒன்று கோவிந்தா என்று பாடினார். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.